அரைவல் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. சோ இந்த 2 பிரெக்னன்சியும் தான் என்னன்னா, இப்போ உங்க முன்னாடி ஒரு கவுன்சிலர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டு அகலைன் கவுன்சிலிங் ஹப் அப்படிங்கறது ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கும் எனக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்தது என்னோட இந்த பிரெக்னன்சி ஜேர்னி தான். 2 பிரெக்னன்சியும் தான் இன்னைக்கு நான் என்ன இந்த ஒரு இடத்துல கொண்டு இருத்தி வச்சிருக்கிறதும் அதுதான். சோ அதனாலதான் எவ்ரி இயர் பிரெக்னன்சிக்காக நான் ஒரு செஷன் ஃப்ரீ செஷன் நான் கொடுக்கணும்னு இந்த ஒரு செஷனை நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் பண்ணும்போது நிறைய செல்ஃப் டவுட் வரும். என்னால இது முடியுமா? இந்த விஷயம் நமக்கு புதுசா இருக்கும். என்னதான் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஒரு ஆப்ல நம்மளோட ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னன்சி பத்தி நம்ம ஸ்டடி பண்ணாலும் சரி, ஒரு ஒரு சப்கான்சியஸா மைண்டுக்குள்ள நமக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா, நம்ம வந்து கரெக்டா நம்ம இந்த குழந்தைக்கு கான்ட்ரிபியூட் பண்றோமா, எமோஷனலி டைம் கொடுக்குறோமா, நம்ம கரெக்டான ஒரு பாத்ல தான் போயிட்டு இருக்கோமாங்கிற ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இருக்கா இல்லையா? உடம்ப பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்மள எக்ஸ்டர்னலா கேர் பண்றதுக்கும் ஹஸ்பண்ட் இருக்கலாம், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா நம்மள நம்ம பாத்துக்க நமக்கு தெரியணும். நம்மள நம்ம இந்த ஸ்டேஜ்லயே பார்க்க ஆரம்பிச்சாதான் நாளைக்கு குழந்தை உலகத்துக்கு நம்ம கையில வந்த அப்புறம் அந்த குழந்தைய நம்ம பாத்துக்கிடுறதுக்கான ஒரு ஒரு ப்ரீ ட்ரைனிங் மாதிரி. எல்லாம் அம்மா பாத்துப்பாங்க, இவங்க பாத்துப்பாங்க, ஹஸ்பண்ட் பாத்துப்பாங்க, அவங்க இருக்காங்கன்னு நம்ம நினைக்காம நம்மள நம்ம பாத்துக்கிறதுக்கு இந்த இடத்துல பழகுனாதான் நாளைக்கு நீங்க வந்து ஒரு குழந்தைய ரியர் பண்ணும்போது கையில வந்து ரியர் பண்ணும்போது அந்த பேரண்டிங்க்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ அத பேஸ் பண்ணியும் தான் இந்த அதுவும் இதுல ஒரு ஒன் ஆஃப் த மோட்டோ தான் இந்த 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 ப்ரோக்ராம் தான் இனிஷியேட் பண்றதுக்கு. அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்க முடியல. தெரிஞ்சுக்கிட்டாலும் சில இடத்துல அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வரும்போது அப்ளை பண்ண முடியல. அது அந்த பிரெக்னன்சி டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த ப்ராப்ளம் ஆஃப்டர் பிரெக்னன்சி போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்ளத்துல கொண்டு போய் முடிக்குது. ஓகே. சோ நான் இப்போ ஒரு 4 இயர்ஸா அதுவும் ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல நிறைய பேரை நான் ஹேண்டில் பண்றேன் இப்போ உள்ள பொண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பல்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நான் பார்த்த கிளைண்ட் என்ன சுத்தி இருக்கிற நபர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் எமோஷனல் வெல்பீயிங் பிரெக்னன்சி டைம்ல ஒரு பொண்ணுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது எனக்கு புரிய வருது. ஓகே. ஏன்னா நம்ம உடம்பையோ அந்த ஒரு மூமெண்ட்டையோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அந்த இடத்துல கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்டை பத்தி நமக்கே தெரியல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ நம்ம எமோஷனல் ஹெல்த்தையுமே நம்ம இதுல பாத்துக்கணும். அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, அதை எப்படி நம்ம பாத்துக்கலாங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ரெடியா? நம்மளோட குழந்தை, என்னோட குழந்தை, எங்க குழந்தை, எங்களுக்குள்ள இருந்து வந்து ஒரு உயிர். எய்தர் பாய் ஆர் கேர்ள், எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான் இந்த காலத்துல. ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான். 2 குழந்தையும் நம்மளால ஈக்குவலா வளர்க்க முடியும். முடியணும். எந்த குழந்தையா இருந்தாலும் எது ஆண் குழந்தைக்கு என்னது கொடுத்து வளர்க்குறோமோ அதே தான் பெண் குழந்தைக்கும் வளர்க்கணும் கொடுத்து. அந்த பார்ஷியாலிட்டி என்னமோ உள்ள ஜென்ரேஷன்ல நில் ஆயிடுச்சு. சோ இன்னும் அந்த பேக்வேர்ட்ல பேசிட்டு இருக்கிற விஷயத்து கூட நீங்க ஜம்ப் ஆகி அது கூட டிராவல் ஆகாதுங்க. பி மெச்சூர்ட் இன் ஜெண்டர். ஓகே. சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த 2 விஷயம் உங்களை நீங்க பாத்துக்கிறது. ஓகே. நம்ம பார்த்து இந்த 5 விஷயத்தையும் உங்களுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல அது வெளியே வரணும். உங்களுடைய எமோஷன்ஸை எம்பவர் பண்ணுங்க. எம்பவர்டான ஒரு மதர்னாலதான், ஒரு எம்பவர்ட் எமோஷனலி எம்பவர்டான மதர்னாலதான் எமோஷனலி எம்பவர்டான ஒரு கிட் வரும். உங்க குழந்தை நாளைக்கு ஒரு எமோஷனலி ஸ்ட்ராங்கா எல்லாத்துக்கும் முன்னாடியும் விச் மீன்ஸ் நான் அது வந்து அது அது சாதிச்சணும் இது சாதிச்சணும் இல்ல, என்ன பொறுத்தவரை சாதனையே இருக்கிற இடத்துல சந்தோஷமா நிறமா வாழ்றதுதான். ஒரு சந்தோஷமான ஒரு குழந்தை, சாட்டிஸ்ஃபைடான ஒரு குழந்தைய நீங்க வெளியே உலகத்துக்கு கூட்டிட்டு வரணும். அதுதான் பெரிய சக்சஸ். உலகத்துல கிண்ண சாதனை வாங்குறது அதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கான கரண்ட் உலகத்துல வந்து அன்னன்னைக்குள்ள வாழ்க்கைய நம்ம நிம்மதியா நிறைவா வாழ்றதே பெரிய இதுதான், சக்சஸ் தான் இருக்கிறதுல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. ஓகே. சோ நீங்களும் அந்த மாதிரி இருங்க. உங்க குழந்தையும் அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து வரணும். ஹாப்பியா ஃபேஸ் பண்ணிடலாமா பிரெக்னன்சிய? டெலிவரி டேக்கு ரொம்ப அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நான் சொல்ற விஷயம்லாம் நீங்க சப்சிக்வெண்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு டேயை நீங்க ஹாப்பியா ஃபேஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு
என்கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க, நான் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டெலிவரி டைம் ஆகட்டும், பிரெக்னன்சி டைமும் எனக்கு பயத்துல இருந்து நான் வெளியே வந்தேன். என்னால அந்த அந்த சுச்சுவேஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஹாப்பியா நான் இன்னைக்கு ஹெல்த்தியா நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கோங்கிற ஒரு மெசேஜ் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இன்னொரு 3 மாசத்துல 2 மாசத்துல இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு அதை அழகா அழகா ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஆஃப்டர் த பிரெக்னன்சி இட் செல்ஃப் ஏதாச்சும் உங்களுக்கு மூட் ஃபிளக்சுவேஷனோ சம்திங் எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு டிஃப்ரெண்டா நான் ஃபீல் பண்றேன், இதை யார்கிட்டயாச்சும் சொல்லணும், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு ஏதாச்சும் டைம்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏதாச்சும் இது ஃபீல் பண்ணீங்கன்னா எப்பனாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து படிச்சுட்டு இங்க வந்ததே அதுக்காக தான். ஸோ எப்போனாலும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நீங்க எந்த டைம்லனாலும் நீங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. இது இது இப்படிதானோ நீங்க நினைச்சிட்டு எப்பவுமே உள்ள வச்சுட்டு இருக்காதீங்க. அதை ஓப்பனா சொல்லி பேசி ரைட் பீப்புளை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசி அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஏதோ ஒரு இடத்துல எப்பவுமே உங்களை நீங்க ட்ராப் பண்ணி வைக்காதுங்க. ஓகே. அதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயமும் யார்கிட்ட பேசினா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்க கிட்ட கம்ஃபர்டபுளா பேசி சொல்யூஷன் நீங்க கேட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஓகே. ஓகே. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்து ஆசிகா. எஸ், சொல்லுங்க ஆசிகா. சடன் ஃபியர் வரும் நமக்கு, ஒரு திடீர்னு ஒரு பய உணர்வு வரும். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், நம்ம இப்ப டெலிவரி டைம், அந்த டைம்ல சடன் ஃபியர் வரும். இல்ல இப்ப ஏதாவது வந்து கேக்குறாங்க, ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கு நம்ம அப்படின்னா ஒரு திடீர்னு நமக்கு ஒரு பயம் வரும்ல. அதுல இருந்து எப்படி நம்ம அந்த செகண்ட் உடனே எப்படி வெளியே வந்து நம்ம ஒரு தெளிவான இது எடுக்கலாம். இதுக்காக தான் இந்த கிளாஸே. இப்ப ஆஷிகா சொன்ன ஒரே பாயிண்ட்டுக்காக தான் இந்த கிளாஸ். அந்த ஒரு செகண்ட் நீங்க உங்களை எப்படி மேனேஜ் பண்ணோங்கிறது தான். நம்ம இப்போ டெய்லி இந்த மாதிரி நான் சொன்ன 5 விஷயத்தையும் நீங்க லைஃப்ல டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். திடீர்னு அந்த டாக்டரை மீட் பண்ணும்போது அந்த பயத்துல இருந்து நீங்க அதை வந்து அந்த செகண்ட் அந்த பயத்துக்குள்ள போய் சாடாம ஒரு செகண்ட் அதை யோசிச்சு அந்த பாசிட்டிவிட்டி நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை ஹோல்ட் ஆன் பண்ணி அதுல நீங்க தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்க அதுல ஸ்ட்ராங்கா உங்களால இருக்க முடியும். புரியுதா? இந்த ரெகுலர் பிராக்டிஸ் தான் அந்த ஒன் டே ஃபியரை உங்களுக்கு உங்களுக்கு வரவிடாம பண்ணும். தட் இஸ் த கான்செப்ட். எமோஷனல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்றதோ எமோஷனல் எம்பவர்மெண்ட்னு சொல்றதுமே அதுதான். ஒன் டேல 1 செகண்ட்ல எனக்கு இந்த பயத்தை போக்கணும்னா அது ஜீபூம்பா நம்ம பண்ணவே முடியாது. மேஜிக் நெவர் எக்ஸிஸ்ட், அப்படித்தானே? மேஜிக்றதே நம்ம லைஃப்ல கிடையாது. ஒரு விஷயத்த நம்ம ஒரு இதை அச்சீவ் பண்ண போறோம், இல்லாட்டா ஒரு ஒரு கேமுக்கு நம்ம ரெடி பண்றோம்னா நம்ம டெய்லி நம்ம அதுக்கு இது பண்ணணும். உண்மைதானே? நம்ம உடம்ப அதுக்கு டெய்லி பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த கேம்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்காக தான் நான் சொல்றேன், உங்க எமோஷனலை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இந்த பிராக்டிஸ்லாம் டெய்லி பிராக்டிஸ் பண்றது மூலமா அந்த டெலிவரி ஃபியர் வந்து அந்த டைம் உங்களுக்கு இருக்காது. டெய்லி பாசிட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவான விஷயங்களையும், என் குழந்தை நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், பிரெக்னன்சி டெலிவரியை நாங்க சந்தோஷமா ஃபேஸ் பண்ண போறோம், அது ஒரு பயத்தை எங்களுக்கு தராது, அது ஒரு நல்ல ஒரு செரிஷ் பண்ற மூமெண்டா எங்க லைஃப்ல இருக்கும்னு நீங்க டெய்லி நீங்க நினைங்க. நினைக்க 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 நம்மளுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டா வைக்க வைக்கதான் நம்மளோட மனசு வந்து அதுல என்கேஜ் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம பாத்துக்கலாம் ஒரு வாட்டி கேட்டோம் அப்படி விட்டோம்னா அதோட முடிஞ்சு. ஏதோ 2 மணி நேரம் வந்தோம் ரிலாக்ஸ் பண்ணோம்னு இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் உள்ள வாங்கியிருக்கீங்க, வாங்கினதை அப்படியே பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்ல வேண்டாம், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ரிப்ளை பண்ணுவீங்க. ஓகே. சந்தோஷமா நல்லபடியா அழகா குழந்தைங்கள பெத்து கரையேறுங்க. நான் உங்களோட அந்த பாசிட்டிவ் நோட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாய். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமா ஃபேஸ் பண்ணி